தண்டனம் கருதாத தியாக தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் அவர்களது காலத்தில் தலைமுறை வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த சமூக மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு களமாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். வரலாற்றை இரண்டு விதமாக பிரிக்கலாம். கிமு கிபி என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அதேபோல சமூக அரசியலை, எளியவர்களின் அரசியலை இரண்டு விதமாக பிரிக்கலாம். திமு திபி என்று, திருமாவளவன் காலத்திற்கு முன், திருமாவளவன் காலத்திற்கு பின் என்று இரண்டு வகையாக பிரிக்கலாம். அப்பேற்பட்ட எழுச்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளையே இந்த மக்களுக்காக அர்ப்பணித்து செயலாற்றி களமாடி வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தலைவர் அவர்கள் ஒரு சாதிக்கான மட்டுமன்ற தலைவர் அல்ல. அவர் இந்த தமிழ்கூறும் நல்லுலகம் இருக்கின்ற எல்லா தரப்பு மக்களின் உரிமைகளுக்காகவும் ஜனநாயக நெறிமுறைகள் தழைத்தோங்கவும் களமாடி வந்து கொண்டிருக்கிறார். அவர் காலத்திற்கு பிறகுதான் எளியவர்கள், வறியவர்கள் எல்லாம் உரிமைகளை பெற்று இன்று அரசியல் அதிகாரத்தை பெற்று உயர்ந்த நிலைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். எழுச்சி தலைவர் அவர்கள் தன்னுடைய இந்த காலத்திலே களமாடி வந்து கொண்டிருப்பதை பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் உற்று நோக்குகிறார்கள். அங்கே கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் தேசியம் என்பது என்று தலைவர் அவர்கள் கூறுவது போல சாதியம் இல்லாத ஒரு தமிழ் தேசியம்தான் தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் கூறுவது. உண்மையான தமிழ் தேசியம் அதுதான். ஆனால் நீங்கள் கூறுவது, அந்த ஒற்றை நபர் கூறுவது தன்னுடைய பிழைப்புக்காக அவர் தமிழ் தேசியத்தை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எழுச்சி தலைவர் அவர்கள் சாதியமற்ற, மதமற்ற ஒரு சமநிலையில் உள்ள தமிழ் தேசியத்தை தான் அவர் விரும்புகிறார். விஜய்க்கு அழைப்பு கொடுக்கறதுங்கிறது தலைவர் எடுக்கிற அந்த முடிவு தான். அங்கே சிறப்பு அழைப்பாளரே கதாநாயகனே எழுச்சி தலைவர் தான். அப்படி இருக்கும்போது தலைவர் தான் அங்கே மிகப்பெரிய ஒரு தலைவர். இல்லை, தலைவர் தாங்க அதை முடிவு எடுக்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னங்க தலைவர் எடுக்கிற முடிவுகளுக்கு நாங்கள் கரையோடி தொண்டர்கள் எல்லோருமே அதை வரவேற்போம். அதை நாங்கள் வரவேற்று மகிழ்வோம். அரசியல் படிப்பினை கற்றுக்கொண்டதே திருமாவளவன் அவரோட அந்த இடத்துல உட்காந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். அவர் பேசுகிற அரசியலையே நான் தவறாக போகுது. அது இன்று பாதை மாறி தன்னுடைய பிழைப்புவாதியாக இருந்து கொண்டிருப்பதனால் அவர் தன்னுடைய பாதையை மாற்றிக்கொள்கிறார். அடிக்க ஒரு தடவை, நிமிடத்திற்கு ஒரு முறை தன்னுடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் மாற்றி வருகிறார். யாருங்க? இல்லைங்க. அது அவர் எடுக்கிற தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் அல்ல. அது பிழைப்புவாதம். அது தமிழ் தேசியம் என்று தலைவர் எழுச்சி தலைவர் அவர்கள் எடுக்கின்ற அந்த தமிழ் தேசியம்தான் உயரிய நோக்கத்துக்கானது, மக்களுக்கானது, மக்கள் உரிமைகளுக்கானது, மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தோடு எழுச்சி தலைவர் எடுப்பது தான் தமிழ் தேசியம். சிலர் மனம்போன போக்கில் தன்னுடைய சுயநலத்துக்காக பிழைப்பு நடத்துவதற்காக செய்கிறது தாங்க அது. தியாக தலைவரை குறை சொல்கிறது நாங்கள் உண்மையிலே நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து வர்றோம். இன்றைக்கி ஒரு அதிகாரம் பெறணும்னா இந்த அளவு பெரிய மாநகரத்தில் நாங்கள்லாம் கிராமத்திலேருந்து வர்றவங்கெல்லாம் விவசாய கூலி வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்கெல்லாம் இன்றைக்கி இங்கே ஒரு அதிகாரத்தில் இருக்கிறோம்னா காரணம்னா அது தலைவரோட அந்த உழைப்பு தாங்க. நன்றி.